வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள லெட் கீவர்ட பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நேத்தே லெட்டுக்கு கொஞ்சம் இன்ட்ரோ குடுத்திருந்தோம். வேரியபிள் பத்தி நம்ம நேத்து பேசியிருந்தோம். வேர் கீவர்ட பத்தி. லெட்டுன்றதும் வேரியபிள் தான். பட் லெட் கீவர்ட பத்தி என்னென்ன இருக்குன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெட் எப்படி வந்துச்சு? லெட் 2015 அதாவது ES6 வந்ததுக்கு அப்புறம் தான் லெட்ன்ற கீவர்டே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வெறும் வேர் மட்டும் தான். லெட்ன்றது பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஸ்கோப்னா என்னன்றத நான் இந்த வீடியோல கொஞ்சம் சொல்றேன். பட் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடணும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே. அதே மாரி லெட் ஒரே ஸ்கோப்புக்குள்ள ரீடிக்ளேர் பண்ண முடியாது. நான் இந்த ஸ்கோப், பிளாக் ஸ்கோப் இதெல்லாம் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். நான் போக போக சொல்றேன். இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளாக் ஸ்கோப்னா என்னன்றத பார்த்துடலாம். ஸோ ES6 வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாவாஸ்கிரிப்ட்ல பிளாக் ஸ்கோப்ன்றது கிடையவே கிடையாது. ஜாவாஸ்கிரிப்ட் குளோபல் ஸ்கோப் அண்ட் ஃபங்ஷன் ஸ்கோப் மட்டும்தான். ஓகேவா? இப்ப ES6 வந்ததுக்கு அப்புறம் தான் 2 கீவர்ட் வந்துச்சு. அது என்னென்ன கீவர்ட்னு பார்த்தீங்கன்னா, லெட், கான்ஸ்ட் இந்த 2 கீவர்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இந்த 2 கீவர்ட்ல பிளாக் ஸ்கோப் என்னென்ன இருக்குன்றது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ பிளாக் ஸ்கோப்னா நான் எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இங்க இருக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதுறேன். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பிளாக் ஸ்கோப். அதாவது லெட். இங்க லெட்ன்ற கீவர்ட் போட்டணும். ஸோ இது பிளாக் ஸ்கோப். இங்க போயிட்டு நீங்க இங்க எக்ஸ யூஸ் பண்ண முடியாது. நான் இப்ப x இஸ் ஈக்குவல் டு 7ன்னு நான் மாத்தணும்னு நினைக்கிறேன்னா, என்னால அது முடியாது. லெட்ன்ற கீவர்டு பிளாக் ஸ்கோப்புக்குள்ள தான் அதே பிளாக்குக்குள்ள தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து, அதுலேருந்து வெளியில என்னால யூஸ் பண்ண முடியாது. இப்போ குளோபல் ஸ்கோப்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வேர் x ஈக்குவல் டு 5 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க x ஈக்குவல் டு 7ன்னு போட்டேன்னா என்னால மாத்த முடியும். இது வேருக்கு இந்த இதெல்லாம் கிடையாதுங்க. இந்த பிளாக் ஸ்கோப் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது வேர்ன்ற கீவர்டு குளோபல் ஸ்கோப். நீங்க எங்க வேணா இப்ப வேர்ன்றத கொடுத்துட்டு இங்க மாத்திக்கலாம். அதனால தான் நம்ம சொல்லுவோம், இந்த வேர்ன்றத யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்பயாவது ரொம்ப ஓல்டு ப்ரௌசர்னால மட்டும்தான் வேர் கீவர்டு யூஸ் பண்ணணும். பட் மோஸ்ட்லி இப்பெல்லாம் ஓல்டு ப்ரௌசர் எல்லா ப்ரௌசருமே லெட் அண்ட் கான்ஸ்ட் தான் சப்போர்ட் பண்ணுது. வேர்ன்றது நமக்கு தேவையே இல்லை. மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ண வேண்டாம் வேர்ன்றத. ஓகே, ரைட். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வேணா பார்த்துடலாம். இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெட்ன்ற கீவர்டு இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க லெட் x இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே பிளாக்குக்குள்ளேயே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, லெட் x இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ல கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே பண்ண முடியாது. நான் வெளியில தானே பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஸோ உள்ளுக்குள்ளேயே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. இப்போ இதே லெட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல வேர்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வேர் x இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கு. நான் மறுபடியும் அந்த 5ன்றதையே திருப்பி மாத்தி அஸ்வின் மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னால முடியும். வேர் கீவர்ட்ல என்னால முடியும். ரீடிக்ளேர் பண்ண முடியும் வேரியபிளை. பட் ஆனா லெட்டில் அது பண்ண முடியாது. ஸோ இதுல என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம் நம்ம. நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் ஃபர்ஸ்ட் போட்டுறேன். எப்பவும் போல வழக்கம் போல நம்ம ஒரு ஐடி ஒன்று கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அது டெமோன்றதையும் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அது கீழே ஸ்கிரிப்ட் டேக் போட்டுடலாம். ஸோ போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மறுபடியும் ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணணும். இது ஏதோ மாறிடுச்சுங்க. ஓகே, ஃபஸ்ட் இங்கே பாடினே போட்டுடலாம். ஸோ நான் இங்கே மட்டும் ஸ்கிரிப்ட்ன்றதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே க்ளோஸ் ஆயிருக்கா? சரி, ஓகே. இங்கேயே இதை பண்ணிக்கிறேன். இதை சும்மா கட் பண்ணிடுறேன். இது எனக்கு தேவையில்லை. ஓகே, ரைட். நான் இங்கே ஃபஸ்ட்டு வேர் வச்சு பார்த்தலாம். வேர் x இஸ் ஈக்குவல் டு நான் சும்மா ஒரு 10ன்றது கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் இங்கே ஸ்கோப்னு சொன்னல, இதுதான் ஒரு ஸ்கோப். இந்த ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ளே இருக்கிறது ஒரு ஸ்கோப் அப்படின்னு. இப்போ இங்கே வேர் x இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே நான் ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் எழுதுறேன். ஸோ இங்கே எக்ஸ் வேல்யூ இஸ் 10. ஆனால் அதுவே இங்கே வரும்போது எக்ஸ் வேல்யூ இஸ் 2. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் மறுபடியும் டாக்குமெண்ட் டாட் அந்த இதை நான் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன் யூஐயில். ஸோ நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டாட் இன்னர் HTML அதை கொடுத்துட்டு நான் எதை ஷோ பண்ணணும்? எக்ஸை தான் ஷோ பண்ணணும். ஸோ எக்ஸ்ன்றதை போட்டுடுறேன். இங்கே நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2ன்றது வந்துருச்சு. நான் சொன்னேன்ல இங்கே 10ன்றது இருக்குது. ஆனால் நான் இங்கே 2ன்றது வந்துருச்சு. ஸோ இங்கே மாற்றியாச்சு. அந்த 10ஓட வேல்யூ இங்கே 2ன்னு மாற்றியாச்சு. ஸோ மாற்றினதுனால எனக்கு எக்ஸில் 2ன்னு தான் வரும். நான் இப்போ இதே இங்கே மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேற x இஸ் ஈக்குவல் டு 15 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு மறுபடியும் வேல்யூ மாதிரி 15ன்றது வந்துடும். ஸோ இதுதான் வேர்ல உள்ள ஒரு பெரிய 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 பிரச்சனை. ஸோ இதை லெட் கீவேர்டு வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே லெட்டுன்றதை மாற்றிடுறேன்.
ஸோ லெட்டுன்றதை மாற்றிடுறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 இருக்கா, எக்ஸோட வேல்யூ 10. இங்கே வந்து இந்த பிளாக் ஸ்கோப் இருக்குல்ல, இந்த பிளாக் ஸ்கோப்புக்குள்ளே தான் எக்ஸோட வேல்யூ 2. மறுபடியும் இது வெளியே வந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 10 தான். ஸோ அதனால தான் நமக்கு வந்து 10ன்றது ஷோ ஆகுது. இப்போ நான் இங்கேயே வந்துட்டு இப்போ இந்த இதை அன்கமெண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னேன்ல இது வந்து ஒரு ஸ்கோப், இது வந்து ஒரு ஸ்கோப்பா. ஸோ வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது. ஸோ cannot redeclare block scope வேரியபிள்னு வருது பாருங்களேன். ஒரு வேரியபிள்னா ஒரு வேரியபிள் தான். நீங்கள் திருப்பி கொண்டு போய் எக்ஸை போட்டு நம்ம அதை வந்து திருப்பி வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து லெட்டில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி வேரில் உள்ள பிரச்சனையை நம்ம வந்து லெட்டில் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ லெட்டு, கான்ஸ்ட், வேர் இது 3ம் இருக்குது. இது 3த்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னன்றது நிறையாவே இருக்குங்க. அதை நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். பட் ஆனால் வந்துட்டு லெட் அண்ட் கான்ஸ்ட் யூஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே இதுவானது. அதுலேயும் வந்து கான்ஸ்ட்ன்றது வந்து நீங்கள் டெஃபினட்டாக வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சால் கான்ஸ்ட் டெஃபினட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். லெட்டுன்றது உங்களுக்கு அந்த வேரியபிள் வந்து அப்டேட் பண்ணணும், சேஞ்ச் எதாவது ஆகும்னு தெரிஞ்சால் நீங்கள் லெட் யூஸ் பண்ணலாம். வேர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண வேண்டாம் நமக்கு. ஸோ ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து ரீடிக்ளேர் பண்ணுறது வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து என்ன நடக்கும்ன்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வேர் வந்து வச்சிடலாம். ஸோ வேர்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் தான். பட் இருந்தாலும் அதை சொல்லி நான் லெட்டு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து வேர் எக்ஸஸ் ஈக்குவல் டு 2ன்னு வைக்கிறேன். ஸோ இங்கே அதே மாதிரி வேர் எக்ஸஸ் ஈக்குவல் டு சும்மா 3னே வச்சுக்கிறேன். ஸோ வந்து நான் எக்ஸை வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வரும்னு பாருங்களேன். ஸோ நான் இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இதில் ஒன்று நோட் பண்ணிங்களா, இப்போ இங்கே வந்து அன்டிஃபைண்டுன்னு வந்து வந்துருந்துச்சுல. ஸோ அந்த அன்டிஃபைண்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன்னா, நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸோட வேல்யூ நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது வந்து நம்ம வெறும் வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணியிருந்தோம். அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணல அப்படின்னா அது அன்டிஃபைண்டாக போய் விழுகும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணாத வரைக்கும் ப்ரௌசருக்கு வந்து இங்கே தெரியல நான் வேல்யூ கொடுத்தது. ஸோ அது அன்டிஃபைண்டாக இருந்துச்சு. நான் வேல்யூ கொடுத்தோன்னா இந்த வேல்யூ வந்து வந்துருச்சு. ஸோ ஓகே ரைட்டு. இப்போ வந்து வேரில் வந்து நம்ம ரீடிக்ளேர் பண்ணலான்றது நமக்கே தெரியும். பிளாக் ஸ்கோப்புக்குள்ளே பண்ணலாம், பிளாக் ஸ்கோப்லேருந்து வெளியே வந்து பண்ணலாம். எது பண்ணாலும் அதோட வந்து வேல்யூ வந்து வேரில் மாறுன்றது நமக்கு தெரியும். ஸோ ஓகே, இப்போ லெட்டில் வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே தூக்கிடுறேன். லெட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்றது வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு பிளாக் ஸ்கோப்பில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்றதையும் வச்சிடுறேன். ஸோ மறுபடியும் ஒரு பிளாக் ஸ்கோப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு லெட்டு எக்ஸஸ் ஈக்குவல் டு 4ன்றதை வைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னு நினைக்கிறீங்க? நான் ரெஃப்ரெஷ் பண்ணல. ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லெட்டுக்கு என்ன வேல்யூ வரும்ன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஓகே, 1 2 3. உங்கள் ஆன்சர் 2ஆக இருந்துச்சுன்னா கங்க்ராட்ஸ், உங்களுக்கு வந்து லெட்டுன்ற வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கு. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், 2ன்றது வந்துருச்சு. ஸோ இதுக்கு ஏன் 2 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொன்னல பிளாக் ஸ்கோப்புன்றது இதுக்குள்ளே தான் இதோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்றது 3. ஸோ இதை விட்டு வெளியே வந்துட்டா மறுபடியும் இங்கே இந்த லைன் நம்பர் 14 to 16க்குள்ளே தான் எக்ஸோட வேல்யூ 3. மறுபடியும் இந்த லைன்லேருந்து வெளியே வந்து 17க்கு வந்துருச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 2 தான். மறுபடியும் அதே மாதிரி 18 to 20க்குள்ளே போனால் எக்ஸோட வேல்யூ 4. அதுலேருந்து மறுபடியும் வெளியே வந்துட்டா எக்ஸோட வேல்யூ 2 தான். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து லெட்டுன்றதை சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெட்டெல்லாம் வந்து ஹோஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஸ்டிங்னா என்னன்னா, வந்து டாப்பில் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். எனி டைம் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடலாம். அந்த வேரியபிளை நம்ம எங்கே வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம் நம்ம. இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வேணால் தூக்கிடுறேன். ஸோ தூக்கிட்டு நான் வந்து சும்மா வந்து கார் நேம்னு கொடுக்குறேன். ஸோ கார் நேம்ன்றது கொடுத்துட்டு BMW அப்படின்றதையும் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு நான் document.getElementById வந்து டெமோ அதே இருக்கட்டும். இங்கே நான் எக்ஸுக்கு பதிலாக கார் நேம்ன்றதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். BMWன்றது எனக்கு வந்துருச்சு. ஏன் BMWன்றது வந்துச்சு? நம்ம வந்து வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், அதாவது வந்து வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் வந்து லெட்டு கிட்டு எதுவுமே கொடுக்கல. நான் என்ன சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோலேயே, லெட்டு நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா நேராக வந்து அது வேர் தான் போய் அசைன் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து BMWன்றது வந்துருச்சு. இது வந்து வேரியபிளில் இது நம்மளால வந்து, அதாவது வேர் கீவேர்டில் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் வந்து லெட்டில் வந்து லெட்டும் வந்து ஹோஸ்டட் தான், அதுவும் வந்து டாப் ஆஃப் த பிளாக்ல ஹோஸ்டட் தான். பட் ஆனால் அது வந்து இனிஷியலைஸ் ஆகாது. எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கார் நேம் வந்து BMWலே இருக்கட்டும். ஸோ நான் மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் வந்து போட்டுடலாம். ஸோ ட்ரை கேட்ச் பிளாக்னா என்னென்ன உங்களுக்கு தெரியல அப்படின்னா,
இந்த இந்த ட்ரைக்குள்ள நடக்கிறது ட்ரை பண்ணி பாரு, அது வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி சக்ஸஸ் ஆகலைன்னா எனக்கு கேட்ச்ல எரர்ல வந்து த்ரோ பண்ணிடு. அதுதான் வந்து ட்ரை கேட்ச். நம்ம ட்ரை கேட்ச் பத்திலாம் வந்து அப்புறம் பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ஷோ பண்றதுக்காக நான் இதை வந்து போடுறேன். ஸோ வந்து ட்ரைல வந்துட்டு எனக்கு கார் BMW ஷோ பண்ணு அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி திருப்பி நான் வந்து இங்க வந்து இது பண்ணிடுறேன். ஸோ லெட் கார் நேம் இஸ் ஈக்குவல் டு நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்? சும்மா வந்து பென்சின்ஸ் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்ச்ல வந்து எரர் வந்து வந்தா எனக்கு இதுல ஷோ பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்றேன். இங்க அதே மாதிரி வந்துட்டு இங்க வந்து எரர்ன்றது தான் நம்ம போடணும். ஸோ இங்க வந்து எரர் தான் இருக்கு. ஸோ எரர் தான் வந்து நம்ம போடணும். ஸோ இங்க நான் இப்போ வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். என்னன்னு பாத்தீங்களா, ரெஃபரன்ஸ் எரர்னு வந்துச்சுல, cannot access car name before initialization. அதாவது வந்து லெட் கான்ஸ்ட் இது ரெண்டுத்துலயுமே வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணி தான் வந்து நம்மளால வந்து வேல்யூவே பண்ண முடியும். இதே வேர்ல அந்த இது கிடையவே கிடையாது. ஸோ நீங்க அப்ப யோசிக்கலாம் வேர் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு. அதுதான் கிடையாது. நம்ம இதே வந்துட்டு நம்ம லெட் கார் நேம் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி நான் இங்க போட்டு அப்புறம் வந்து பண்றேன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி பண்ணலாமே தவிர்த்து வேல்யூ வந்து இது பண்ணிக்க முடியாது. ஸோ நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன் எனக்கு ஷோ ஆகல? அதே மாதிரி வந்துட்டு நான் இங்கேயும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கேயும் ஷோ பண்ணுறேன். ஏன் இங்கே ஷோ ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து நான் எதுவுமே வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் அது எதுவுமே கொடுக்கவே இல்லையே. ஸோ நான் இங்கே வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே போய் காப்பி பண்ணிக்கிறேன். எரர்ன்றதுக்கு பதிலாக நான் வந்து கார் நேம்ன்றதை ஷோ பண்ணுறேன். கார் நேம்ன்றதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ BMWன்றது வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாமே தவிர்த்து, அதே மாதிரி இங்கே வந்து BMWன்றது வந்துருச்சா. ஸோ நான் இங்கே வந்து இது பண்ணிடுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணுன்றதுக்காக வந்துட்டு சும்மா I20 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து லெட்டை யூஸ் பண்ணலாமே தவிர்த்து நம்ம டாப் ஆஃப்லேயே வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ அசைன் பண்ணி அப்புறம் வந்து பண்ண முடியாது. இதுவும் லெட்டும் ஹோஸ்டட் தான். இந்த வந்து புரிஞ்சுக்கணும். ஹோஸ்டிங்னா என்னன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். பட் இந்த எக்ஸாம்பிள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து லெட்டுக்கான வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.